அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹதீசுகள்ல இடம்பெற்ற ஒரு உணவுப் பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம எல்லார் வீட்டிலையும் கட்டாயமா இருக்கிற ஒண்ணுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இந்த பொருளின் மகத்துவத்தை தெரிந்திருந்தால் உங்களிடம் இருக்கும் தங்கத்தை கொடுத்தும் நீங்கள் அந்த பொருளை வாங்குவீர்கள். அந்த பொருள் வேறொன்னும் இல்ல, வெந்தயம் தான். இங்கிலீஷ்ல அதுக்கு ஃபெனுக்ரிக்னு சொல்வாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஒரு முறை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கால இருந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை செக் பண்றதுக்கு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை செக் பண்ண டாக்டர் அவரை வெந்தயத்தையும் பேரித்தம் பழத்தையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட சொன்னாங்க. அவரும் அதே மாதிரி பண்ணதுனால அவரோட நோய் குணமாயிருச்சு. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுவாச பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் வெந்தயத்தை தண்ணியில காய்ச்சி அந்த தண்ணிய குடிச்சாங்கன்னா அவங்களோட அந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாவே குணமாகும்னு சில மார்க்க அறிஞர்கள் அவங்களோட கித்தாபுல பதிவு செய்திருக்காங்க. வெந்தயத்தை நாம சாப்பிடும் போது அது நம்ம உடம்புல இருக்கிற குடல் பாகம் அனைத்தையுமே சுத்தப்படுத்துது. அதனால கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ் போன்ற நோய்கள் உடனே குணமாகும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் சுகர் இருக்கிறவங்களும் வெந்தயத்தை ராத்திரி தண்ணியில போட்டுட்டு காலையில அந்த தண்ணியை நீங்க குடிக்கணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவலும் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகரிக்காம இருக்கும். பெண்கள் மாதவிடாய் நேரத்துல இத சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற வயிற்று வலி கம்மியாகும். பெண்கள் தன்னோட பிரெக்னன்சி டைம்ல மட்டும் இதை எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இதை நீங்க தாராளமா சாப்பிடலாம். 20ல இருந்து 40 கிராம் வரைக்கும் வெந்தயத்தை நம்ம உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். தன்னோட உடம்புக்கு எந்த அளவு வெந்தயம் எடுக்கணும்னு டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அளவுல வெந்தயத்தை எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நல்ல பொருளாச்சுன்னு அதை அதிகமா எடுத்துக்கிட்டாலும் ஆபத்து தான். இன்னும் எத்தனையோ நன்மைகள் இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை நல்லதுன்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயமா பொய்யாகாது. ஆனா அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு நம்ம தெரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு நிச்சயமா பலன் கொடுக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.